ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்குது. இதுதான் அந்த சைட்டோட லிங்க்கு. நீங்கள் மற்ற சைட்டையும் செக் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது நான் ஸ்டார்டிங் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா இது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இது பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் போட்டுக்கலாம். சுண்டல் பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, அது மாதிரி என்ன உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த காயை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்குறேன். பீன்ஸையும் கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் அது காய் வேகட்டும். இதுக்கு காய்கறி நமக்கு தான் ஆப்ஷனல் தான். நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி நமக்கு பிடிச்ச காய்கறி நம்ம சேர்த்துக்கலாம். இது காய் நல்லா ஒரு இடம் கலந்து விட்டுட்டு இதில் லைட்டாக உப்பு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த காய் வதங்குறதுக்கு. ஏன்னா நமக்கு இதில் மேகி மசாலா இருக்கிற அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உப்பு இருக்கும். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துக்கிட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 பாக்கெட் மேகி எடுத்துருக்குறேன். அதுக்கு தேவையான அளவு நமக்கு தண்ணி எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதிக்க வைக்கும். மூடி போட்டு மூடிக்கும். இது பார்த்திங்கன்னா நான் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியிலே போய் கலந்து விட்டுருவேன். கலந்து விட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம நான் 2 பாக்கெட் மேகி எடுத்துருக்குறேன். மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம். இது பார்த்திங்கன்னா மேகி எனக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு வேணால் தண்ணியோட அளவு கம்மி பண்ணிவிட்டு கெட்டியாகவும் எடுத்துக்கலாம். எனக்கு அந்த சூப் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம மேகி எடுத்து கொட்டலாம். 2 பாக்கெட் மேகியும் போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைப்போம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணி செய்யும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். எடுத்துகிட்டு பார்ப்போம் வெந்துச்சான்னு. ஓரளவுக்கு முக்கால் இப்போ தான் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு போதும் திட்டமாக தான் இருக்குது. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. தண்ணியை வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. உப்பு ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி சாப்பிட வேண்டியதான். நல்லா பொடியாக வெட்டின கொத்தமல்லி எடுத்து மேலே சர்வ் பண்ணிவிட்டு எடுத்து சுட சாப்பிட்டோன்னா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.